உங்களுடைய வீட்ல செய்வினை பாதிப்பு இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரியான அறிகுறிகள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஒரு வீட்ல திடீர்னு சம்மந்தமே இல்லாம அதிகப்படியான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அப்படின்னாலே நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஒருவேளை ஏதாவது செய்வினை பாதிப்பு இருக்குமோ? அதுதான் இதுக்கு காரணமா இருக்குமோ? அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா, இந்த மாதிரி உங்களுக்கு செய்வினை கோளாறுகள் இருக்கு அப்படின்னா, அதுக்கு சில அறிகுறிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இதுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகளை வெளிப்படுத்தும் அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்க்கலாம். எங்க வீட்ல அடிக்கடி ஏதாவது சண்டை சச்சரவுகள் வருது. வீட்டுக்குள்ள போனாலே ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை இருக்கு. சின்ன விஷயத்துக்கு அவ்வளோ பெரிய சண்டை வருது. ஒருத்தவங்கள பார்த்தாவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்படின்ற மாதிரியான உணர்வெல்லாம் வருது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செய்வினையுடைய அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நல்லா இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஏதோ ஒரு என்ன காரணம்னே தெரியாம உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கிறது, தலை வலிக்கிறது, தூக்கம் வராம இருக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காரணமாக சொல்லப்படுது. அதே மாதிரி வீட்ல பொருட்கள் அடிக்கடி உடைஞ்சு போறது, இல்ல காணாம போறது. அது வந்து புது பொருளா தான் வாங்கிட்டு வந்திருப்போம். ஆனா, அது வந்து எங்க போச்சுன்னே தெரியாது. இல்ல சில நேரத்துல அது எப்படி உடைஞ்சுன்னே தெரியாம கிராக் விழுந்திருக்கும். நம்ம வீட்ல செடிகள் வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த செடிகள் வந்து நீங்க எவ்வளோதான் நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாலும், அது அடிக்கடி உலர்ந்து போயிருது அப்படின்னா, அதுவும் செய்வினை கோளாறுடைய அறிகுறி. அதே மாரி விசித்திரமான கனவுகள். தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆ பயங்கரமான கனவுகள், நம்மள யாரோ ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு உணர்வு, இதெல்லாமே வந்து இதனுடைய அறிகுறியாக சொல்லப்படுது. அதே மாதிரி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி உழைத்தாலும் கூட, பணம் வந்து சேராம போறது, வேலைகள்ல தடைகள் வருவது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த செய்வினை கோளாறுடைய அறிகுறியாகத்தான் சொல்லப்படுது. இந்த செய்வினை அப்படின்றது இன்னைக்கு இருக்கிறது கிடையாதுங்க. பண்டைய காலம் முதலே இருக்கக்கூடிய ஒரு பழமையான விஷயமாக சொல்லப்படுது. நமக்கு பிடிக்காதவங்கள பார்த்தீங்கன்னா, துஷ்ட சக்திகளை ஏவி அவங்களுக்கு வந்து எதிராக ஏதாவது விஷயங்கள் நடக்கிற மாதிரி செய்வாங்க. இதெல்லாமே நம்ம வந்து செய்வினை அப்படின்னு வந்து சொல்றோம். ஒருவேளை நீங்க செய்வினையால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கான அடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும். செய்வினை பாதிப்பு இருந்ததுன்னா, செய்யும் தொழில், வியாபாரம் முதல்ல வீழ்ச்சி, உடல்நிலை பாதிப்பு, மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்குது, பொருள் இழப்பு ஏற்படுறது, பிரச்சனைகள் வருவது, உறவுகள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிணக்குகள் ஏற்படுறது, இது எல்லாமே அறிகுறி. இப்படி இருந்தது அப்படின்னா, இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க வந்து உடனடியாக செய்யுங்க. ஒரு மண் பானையில கொஞ்சம் துளசி இலைகளை போட்டு வச்சுக்கோங்க. உங்க வீட்ல தீய சக்தி செய்வினை கோளாறு இருந்தது அப்படின்னா, அந்த துளசி இலைகள் உடனடியாக வாடி போயிடும். ஒருவேளை அது வாடலை அப்படின்னா, தீய சக்திகள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்றது ரொம்ப முக்கியம். இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க வந்து செய்யுங்க. அதே மாதிரி ஒரு எலும்பிச்சை மாலையை உங்க கைகளால நீங்களே கோர்த்து, வீட்டுக்கு பக்கத்துல துர்க்கை அம்மன் கோவில் இருக்கும். அந்த கோவில்ல போய் நீங்க போட்டு வரலாம். இல்லைன்னா நீங்க காளியம்மன் கோவில், எந்த தெய்வம் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்காங்களோ, அங்க போய் நீங்க அந்த எலுமிச்சை மாலைய போட்டுட்டு, அதுல ஒரு எலுமிச்சை பழத்த மட்டும் வாங்கிட்டு வந்து வீட்ல ஒரு இடத்துல வச்சுடுங்க. 1 வாரம் கழிச்சு நல்லா அந்த எலுமிச்சை காஞ்சு போயிருந்தது அப்படின்னா, தீசக்தி இல்லைன்னு அர்த்தம். செய்வினை எதுவும் இல்ல அப்படின்னு அர்த்தம். அதுவே அழுகி போயி, அது துர்நாற்றம் வருது அப்படின்னா, நிச்சயமாக செய்வினை கோளாறு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி இருந்துச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, குலதெய்வத்தை நினைச்சு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போய் ஒரு குளக்கரைக்கு போயிட்டு, குலதெய்வத்தை நினைச்சு தலையை சுத்தி பின்புறமா எரிஞ்சிட்டு வாங்க. அதுக்கப்புறமா அந்த குளத்திலேயே குளிச்சுட்டு இஷ்ட தெய்வத்தை தரிசித்துட்டு வந்தீங்கன்னா, செய்வினை கோளாறுகள் உங்களுக்கு நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது.